ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் சாம அரிசி வச்சு கிச்சடி செஞ்சுருந்தேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு கருவேப்பில், 2 வரமிளகா, மல்லித்தலை. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு சீரகம் அப்புறம் கடலைப்பருப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தை நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ அந்த பெரிய வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, நம்ம ஒரு பல் பூண்டு எடுத்து வச்ச பூண்டும் ஆட் பண்ணி இதெல்லாம் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் வந்து நறுக்குன்னு இல்லாமல் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து 1 டம்ளர் சாம அரிசியை வந்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நல்லா கழிஞ்சிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் வந்து ஊற வச்சேன். ஸோ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ், என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாம். லைக் பட்டாணி, கேரட், பீன்ஸு, இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் இது 2 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியில் வந்துட்டு நான் 1 டம்ளர் எடுத்தேன். அந்த 1 டம்ளர்லேயே வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு கொஞ்சம் சூடு பிடிச்ச உடனே இது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதுக்கு லைட்டாக சிம்மரில் கூட வச்சுக்கலாம். சிம்மரில் வச்சா நல்லா பொறுத்து வெந்து வரும். அரிசி ரொம்ப பூ மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கீ அண்ட் அந்த நம்ம எடுத்து வச்ச மல்லித்தலை இது 2யும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். லைக் உங்களுக்கு வந்து கீ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து கீ ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைக் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அண்ட் மெயின் வந்து என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து மில்லட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஈஸி வே அண்ட் வந்து சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி மில்லட். மற்ற மில்லட்லாம் நம்ம வந்து ரொம்ப ஊற வச்சு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை நினச்சா உடனே செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் இஞ்சி புளி தான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் படி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கம்மிங் டேஸில் வந்து மில்லட்டில் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் வந்து நான் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோடய சேனலை கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல், டேக் கேர்.